புஷ்பாசனாரன் அதே போல நரேஸ்வரன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய கௌரவ மனோகணேசன் அவர்களே, அன்புக்குரிய கௌரவ திகாம்பரம் அவர்களே, அதே போல பொதுச் செயலாளர் திரு பரணிகரன் அவர்களே, அதே போல முரளிதரன் அவர்களே, நகுலேஷ் அவர்களே மற்றும் 3 கட்சிகளுடைய முக்கியமான உறுப்பினர்களே, கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையிலே வாழ்முறை மகாநாடு என்ற ஒரு வாசகத்தின் அடிப்படையிலே இந்த மகாநாடு இன்று நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று நான் நினைக்கின்றேன் 12 வருடங்களாக இந்த சேவையை இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் 3 தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறீர்கள். 2015 வாக்களிச்சீங்க, 2020 வாக்களிச்சீங்க, 24 வாக்களிச்சீங்க. ஆகவே உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த முற்போக்கு கூட்டணி மலையகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. நண்பர் திகாம்பரம் அவர்கள் பேசும் பொழுது என்னென்ன செய்தது என்பதை விழாவாரியாக சொன்னார். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே எந்த அரசாங்கம் வந்தாலுமே ஒரு கூட்டணி அரசாங்கம் வருவது வளமை. இந்த முறை மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, ஒரே அரசாங்கத்தை உருவாக்கினால் என்ன என்பதன் நோக்கத்திலே ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பது 50% மேலான வாக்குகள் வாங்கணும். ஆனால் இவர் 42% தான் வாக்கு வாங்கியிருக்கிறார். முழுமையான ஜனாதிபதி இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த செலவை கட்டுப்படுத்துவதற்காக இன்னொரு தேர்தல் வைக்க முடியாது என்பதற்காக இவர் ஜனாதிபதியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஜனாதிபதியாக வந்த உடனே அவர் வார கட்சி தான் எப்பவுமே வெல்லும். ஆகவே அந்த அடிப்படையிலே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து இந்த அரசாங்கத்தை உண்டாக்கிவிட்டார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உண்டாக்கின பிறகு அவர்களுக்கு இன்னைக்கு தலைகால் புரியல. எப்படி வேணாலும் நடத்தலாம். பாராளுமன்றத்தில் யாரும் பேசல, பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த டிக்கோயா பிரச்சனையை நான் பேசுறதுக்கு தப்பன தியாக இல்லுவா, அதையே மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த சபாநாயகர்களை கொடுத்தாங்க. அப்ப நம்முடைய பிரச்சனையை சொல்றதற்கான வழிவகைகளை கூட அங்க கொடுப்பதற்கு அந்த 159 பேருடைய பலத்தை வைத்துக்கொண்டு செய்ய மாட்டாங்க. நம்மளையும் செய்ய விடுறதில்லை, பேச விடுறதில்லை. அவங்களும் வெட்டி பேச்சு பேசி காலகாலமா இன்னைக்கு ஏமாத்திட்டு வராங்க. ஆகவே ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தமிழ் முற்போக்கு கூட்டணி பல்வேறு வேலைகள் செய்திருந்தாலும் கூட இன்று இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அல்லது மனிதனாக இருப்பதற்கு உணவு கட்டாயம். அப்படிதான், உணவு இல்லாமல் இருக்க முடியாது. உடை இல்லைன்னா அவனை கேவலப்படுத்திடுவாங்க, அதுவும் கட்டாயம். உணவு, உடை, வீடு, இந்த 3 அத்தியாவசியம். இப்போ நமக்கு உணவு இருக்குது. உணவு செய்யறதுக்கு உணவு, உடை வாங்குவதற்கு நம்மளுக்கு கட்டாயம் பணம் தேவை. அதான் நம்முடைய சம்பளம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம். அல்லது நம்முடைய சம்பளத்தை உற்பத்தியை அல்லது சம்பளத்தை தேடுகின்ற வசதிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வீடு. எல்லா மனுஷனுக்கும் தனி வீடு வேணும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆனால் இப்ப இந்த காலகட்டத்திலே அல்லது நாங்கள் 200 வருஷங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே அடிமைகளாக வந்ததன் காரணமாக இன்னும் லயக்காமலாமலில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே லயத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜாதி இந்த மலையக ஜாதி தான். மற்ற எல்லாருக்கும் எங்க இன்னைக்கு மலேசியாவில் போய் பார்த்தா கார்ல தான் வருவாங்க வேலைக்கு. தனி வீடு இருக்கு. சிங்கப்பூர்ல அப்படி இருக்கு. இந்தியாவிலையும் இங்கேயும் தான் இந்த நிலைமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை மாற்றி அடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நீங்கள் எடுத்து பாருங்க, நாங்க என்ன சொல்றோம். எங்களுக்கு காணி வேணும், வீடு வேணும், தனி வீடு வேணும். அதே போல இந்த
தனியார் துறையாக நாங்கள் இயக்குவதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்யணும். அதான் எங்களுடைய கொள்கையாக இருந்தது. அதுதான் சஜித் பிரேமதாசை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆகவே எங்களுடைய அந்த தனி வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், இதே கொட்டக்கலையிலேயே இதே ஹாலில் நினைக்கிறேன், இதே ஹால்லையே அனுரகுமார திசாநாயக்க பேசியிருக்கிறார். இந்த ஹாலில் கவுனரி வெடகட்டை கோணனா தலாகட்டை ஆண்டை கொட்டக்கல்லட்டை ஆண்டை ஒயாகட்ட கூட ಗೆದರಗಡ ವೆಂಟೆ ಕಡೆ ಕೋಣನ ಭಗವಂತಲ ಒಯಾಗಂಡ ಅಪಿಯಾವನ ಪರ್ಚೇಸ್ ವಿಸದ್ದಿನೋ கம்கரு இந்த உசஸ் தரகிட்ட கேட்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். எங்க இப்ப கேட்கிறாரு நம்ம கிட்ட, காணி எங்க இருக்கு, காணி எங்க இருக்குது? ஆகவே அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு பேச்சு, வந்த பிறகு ஒரு பேச்சு. அதான் நான் முதல்ல இந்த பார்லிமெண்ட்ல நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு பேச்சு, லவ் பண்ற நேரம், கல்யாணம் கட்டின பிறகு இன்னொரு பேச்சு, அப்புறம் அதெல்லாம் மறந்துடுறானுங்க. ஸோ அதே நிலைமை தான் இந்த அரசாங்கத்திலே நடக்குது. ஆகவே எங்களை பொறுத்தளவில் மலையக மக்களுக்கு 10 பச்சு காணிங்கிறது இப்போ எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அந்த காலத்தில் நாங்கள் இருந்த நேரம் பேசி வாங்கின ஒரு 7 பச்சு, அந்த 7 பச்சாவது கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க. நீங்கள் வீடு கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, காணியை கொடுங்க. நம்ம எல்லாம் வீடை கட்டிக்கிடுவோம், ஏதோ ஒரு வகையில் லோனை வாங்கி ஏதோ வாங்கி கட்டிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் குடும்பத்தில் இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க மூலமாவது ஒவ்வொரு வீடையும் கட்டிக்கலாம். ஆகவே அந்த வீடு கட்டுறதுக்கான வசதியை அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கு காணி அத்தியாவசியம். ஆகவே இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம், காணி அத்தியாவசியம். காணி எங்க வாங்குறது? நம்ம எங்க இருக்கிறோம்? தோட்டத்துல தான் இருக்கிறோம். ஆகவே தோட்டத்து காணியை கொடுப்பதற்கு சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒண்ணு, ஜனவசம் சொல்றான் எல்ஆர்சிக்கு சொந்தம்னு, எல்ஆர்சி சொல்றான் ஜனவசமுக்கு சொந்தம்னு. இது யாருக்கு சொந்தங்கிறது இன்னும் கோர்ட்டே தீர்மானிக்கல. ஆகவே அது மக்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்கிற பிரச்சனையே நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ஒரு டாஸ்க் போர்ஸ் உருவாக்கி அதன் மூலமாக இந்த மலையக தோட்ட பிரச்சனைகளுடைய காணிகளை தீர்வு செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். எதுக்கோ டாஸ்க் போர்ஸ் வைக்கிறாரு. ஏன் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு டாஸ்க் போர்ஸ் வச்சு இந்த காணி பிரச்சனையை தீர்த்தா என்ன? ஆகவே எங்களுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை காணி பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு அட்ஜென்மெண்ட் மோஷன் போட்டிருக்கிறோம் பார்லிமெண்ட்ல. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் வாக்கில் இந்த அட்ஜென்மெண்ட் மோஷன் பார்லிமெண்ட்டுக்கு வரும். நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் அடிப்படையாக சொல்ல போவது எங்களுடைய காணி பிரச்சனை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சம்பள உயர்வு வந்த உடனே 159 பேரும் பேசினாங்க. என்ன பேசினாங்க? நம்ம பிரதிநிதிகளை விடுதலை, எல்லா பிரதிநிதிகளும், ஜேவிபி பிரதிநிதிகள் அவ்வளவு பேரும் பேசினாங்க. என்னன்னா, கட்டாயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கூட்டம் கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு வாசல் மோசம், லயத்துல தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் முன்பே கொண்டு வரணும். ஆகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதை பத்தி, காணியை பத்தி பேசுறதுனால காணி எங்க இருக்குது? இப்போ உதாரணமா எடுத்துக்க, இந்த நிட்வா புயல் இது வந்த பிறகு ஜனாதிபதி சொன்னார், ஒரு தகரம் போனாலும் 10 லட்சம் ரூபாய், வீடு கட்டுறதுக்கு 50 லட்சம், காணி இல்லைன்னா அதுக்கு 50 லட்சம். எந்த தோட்டத்துல காணி கொடுத்துருக்குது? எங்கேயாவது சொல்லுங்க பாப்போம். எந்த தோட்டத்திலாவது 50 லட்சமும் காணியும் கொடுத்துருக்குதா? கந்தப்பிள்ளையில இன்னும் 300 பேர் அந்த இதுல இருக்கிறாங்க, கோயில்ல இருக்கிறாங்க. நானே கூட சொன்னேன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, கந்தப்பிள்ளையில இன்னும் கோயில்ல இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் அதை கட்டிய எங்க வீடு எங்க? அப்போ அடுத்ததான் நான் எல்ஓஎல்சி பிளான்டேஷனுக்கு போனேன். அன்னைக்கு ஈவினிங் எல்ஓஎல்சி பிளான்டேஷனுக்கு போனேன். பிளான்டேஷன் அந்த சேர்மனை பார்த்து நான் பேசினேன். இவங்க கந்தப்படையில 300 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன மாற்று நடவடிக்கை அப்படின்னு. அவர் உடனே அவருடைய சப் டைரக்டருக்கு அடிச்சாரு. அவர் எனக்கு ஒரு என்பிஆர் ரிப்போர்ட் அனுப்பினாரு. அந்த என்பிஆர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? ஏற்கனவே அந்த என்பிஆர் ரிப்போர்ட் அங்க இருக்க முடியாதுன்னு சொன்னது, இப்ப அந்த என்பிஆர் ரிப்போர்ட் சொல்லுது இருக்கலாம். அது எப்படி? மலைக்கு முதல்ல என்பிஆர் ரிப்போர்ட் சொல்லுது அங்க இருக்க முடியாது, நீங்க வெளியே போடணும். அந்த பிள்ளை கோயில கொண்டு போட்டாங்க.
இப்ப அந்த அதே NBR ரிப்போர்ட் சொல்லுது நீங்க போய் அதே வீடுகள்ல இருக்கலாம். அப்ப எங்க பலம் இருக்குது? NBR ரிப்போர்ட் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டு அவங்களுக்கு வேணும் இல்லாம. அடுத்தது ரஷ்யா வேஸ்டேஜ் நாவலப்பிட்டியில் நீங்க சரியான பிரச்சனையா இருக்கு. அவங்க அடிக்கடி பேசுறாங்க நம்மள்ட்ட. அதே போல பல எஸ்டேட்டுகள் இருக்கு. டெஸ்போர்ட், இப்படி பல தோட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே தனக்கு வேணுங்கிற மாதிரி NBR ரிப்போர்ட்டை மாத்திக்கிட்டு ஆளுகளுக்கு கொடுக்க வேண்டியதை இல்லாமல் செய்வதற்காக இவர்கள் அவ்வளவும் செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இதை தவிர்த்து கொண்டு அரசாங்கம் இந்த மலையக மக்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை உண்டாக்கி அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஜனாதிபதியை பாருங்க, தமிழ் மக்கள் மீது தான் மிச்சம் அன்பா இருக்காரு. அடிக்கடி யாழ்ப்பாணத்துக்கு போறாரு, அடிக்கடி எங்க பட்டக்களப்புக்கு போறாரு. மலையகத்துக்கு வர்றது குறவு, அது ஏன்னு தெரியல. ஆகவே இவர் இந்த மலையக மக்களையும் ஒரு கண்ணாக எடுத்துக்கொண்டு இந்த மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகமே இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனையில உருவாகி இருக்கின்றது. ஒன்று அமெரிக்கா ஈரான் யுத்தம், மற்றது ரஷ்யா உக்ரைன் யுத்தம். இப்படி பல யுத்தங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த வளைகுடாவிலே நடக்கின்ற யுத்தத்தினால எங்களுக்கு பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருந்தா எங்களுக்கு டீசல் பெட்ரோல் வரணும், அது காலக்கிரமத்தில் வரலன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும். கேஸ் வரணும். நான் நினைக்கிறேன் கேஸ் இன்னைக்கு 8000 ரூபான்னு சொல்றாங்க, எனக்கு சரியான தகவல் தெரியல. 8000 ரூபாய் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. ஆகவே இவ்வாறான இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நாங்க இருந்துட முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம ஒரு தொகை தேயிலை தூளை நம்ம ஈரானுக்கு அனுப்புறோம். ஈரானுக்கு நம்மகிட்ட காசு வரதில்லை ஈரான்ல இருந்து நமக்கு. அது இந்த உமாவோயா திட்டத்துல வாங்கின கடனுக்காக கொடுக்கறது தான். உமாவோயா திட்டம் பதிலில் வாங்குற காசுக்காக பேமெண்ட் அதான் கொடுக்குறாங்க. ஆகவே இதை கருத்தில கொண்டு ஏனைய எங்களுடைய தேயிலை தொழிலும் பாதிக்கலாம், ஏற்றுமதியை பாதிக்கலாம். ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்களுடைய இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விசேஷமா அதாபி கேண்டோட மேலாவ මෙමෙත ප්‍රතික මේ යුද්ධයේදී අපේ රජයේ අනුගමන කරන ප්‍රශ්න හරියද කියලා අපිට මට නම් හරියට කියන්න බෑ. මොකද දෙපැත්තම නැතුව ඉන්නවා. මේ පැත්තෙත් නැහැ, මේ පැත්තෙත් නැහැ. නමුත් පෞගේ දවස්වල අර නැව ආපු වෙලාව නැවට ආරක්ෂාව දීලා ඒ මිනිස්සු බේරගෙන මනුෂ්‍යකම බේරගෙන ඒ මිනිසුන්ට ආරක්ෂාව දීපු කෙනා අපි ස්තුතිය පුද කරන්න ඕන. මොකද ඒකවත් කරා කියලා අපි සතුටු වෙන්න ඕනේ අපේ ජනාධිපති. ඒක නිසා ඉදිරි කටයුතු වලට මොනවා කරයිද අපි දන්නේ නැහැ. නමුත් අපිට ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න වෙනවා. ඒකින්ද මේ ප්‍රශ්නය ඔක්කොම අපි බලලා කටයුතු කරන්න ඕන කියලා කියමින් වතුකර ජනතාව ගැන හිතන්න ඕන. ජනාධිපති මැතිවරණයට ඉස්සරලා යා කියපු සියලු දේකම යා ඉෂ්ට කරන්න ඕන. අපි අලුතෙන් කියන්න ඕන මොකද? යාගාව තියෙනවා, ලයිස්තුව තියෙනවා. වතුකර ජනතාවට මොනවද කරන්න ඕන. ඒක ලයිස්තුව යාගාව තියෙනවා. අපි අමුතෙන් ගිහලා යාට කියන්නත් ඕන නෑ, පුරුදු කරන්නත් ඕන නෑ. යා දන්නවා. ඉතින් අපි අහම් වෙන හැම වෙලාවම කියනවා නෑ අපි වතුකර ජනතාවට උදව් කරනවා කියලා. බලමු. තව අවුරුදු එකමාරයි කියලා තියෙන්නේ. තව අවුරුදු 3මාරක් තියෙනවා. අපි බලමු ඉස්සරහට මොනවද කරයි කියන්නේ. அதே போல எங்களுடைய இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய மலையக மக்களுக்காக எப்பவுமே குரல் கொடுப்போம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் பிரச்சனை நடந்தா என்ன, தோட்டத்தில் பிரச்சனை நடந்தா என்ன, போலீஸில் பிரச்சனை நடந்தா என்ன, நாங்கள் எங்கள் தொழிலை கட்டாயம் செய்து கொண்டு தான் இருப்போம். ஆகவே இந்த இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தவர்கள் எல்லோரையும் எனக்கு நன்றி கலந்த பாராட்டுகளோடு இந்திய அரசாங்கம் எங்களோடு எப்பவுமே நிற்கின்றது. அதோடு அந்த துணையோடு மலையக மக்கள் வாழ்விலே மறுமலர்ச்சியை உண்டாக்குவதற்கு
நாங்கள் இல்லம் செய்வோம். இப்போ நாங்கள் அண்மையிலே ஜப்பான் அம்பாசிடரை நாங்கள் போய் பார்த்தோம். ஜப்பான் அம்பாசிடர் மூலமாக இங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதெல்லாம் மலையகத்திலே வருகின்ற மாற்றங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.